எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வச்சு 1 வருஷம் ஆகப்போது. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா, யூடியூப் அனுபவம் பத்தி தான் நான் சொல்லப் போறேன். அதாவது வந்து டெய்லர் வீடியோ போட்டு நம்ம நெறைய சம்பாரிக்கலாமா? யூடியூப் நல்லதா? கெட்டதா? நம்ம கடைக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா? நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம், Facebook எல்லாமே சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் யூடியூப் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகப்போது சொன்னேன் இல்லையா? இதால எனக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கடைக்கு இது ஒரு அந்த பிளாட்ஃபார்ம வந்து நான் வந்து என் கடைக்கு ஒரு பேனரா நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து இப்போ எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன நம்பி நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு சிஸ்டர் வந்து அ துணி குடுத்துருக்காங்க. நான் தச்சு கொரியர் பண்ணி விட்டுட்டு தான் நான் உங்க மெசேஜ் போடணும்னு சொல்றதுக்காகவுமே, அதாவது என்ன சொல்ல வீடியோ போடணும்னுக்காகவுமே நான் வெயிட் பண்ணியிருந்தேன். சிஸ்டர் வந்து சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க நீங்க தச்சு குடுத்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன்னா அங்கங்க நான் குடுப்பேன். ஷோல்டர் இறங்கி வரும்னு சொல்லுவேன். இறங்கி வரும். திருப்பி தச்சு குடுப்பாங்க. இங்க டைட் பிச்சு, அங்க டைட் பிச்சு குடுப்பாங்க. எனக்கு செட்டாவே ஆகாது. ஆனா பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து நாகப்பட்டினத்துலருந்து குடுத்துருக்காங்க அப்படின்றப்ப நான் சென்னையில இருக்கேன். ம். நம்ம நெறைய பேருக்கு தச்சிருக்கோம். முகம் தெரியாதவங்கலாம் தச்சிருக்கோம். இருந்தாலும் அவங்கலாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இது யூடியூப் பார்த்துட்டு வந்த ஆர்டர்ன்றதுனால எனக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணாமலே நான் உணர்றேன். ஆ அந்த அனுபவம் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம யூடியூபால நமக்கு நெறைய நன்மைகள் இருக்கு. ஆனா நெறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா வரும். நம்ப வந்து அதெல்லாம் எதிர்கொண்டு போயிட்டு தான் இருக்கணும். "நீ வந்து நெறைய கொள்ளடிக்கிற, நீ என்ன இவ்ளோ வாங்குற, நீ என்ன இந்த லேஸ்க்கு இவ்ளோ காசு வாங்குற?" அப்படிலாம் எனக்கு கமெண்ட் வந்துச்சு. "உன் வீடியோ எதுனா எனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் சொல்றேன். அப்புறம் பேட் கமெண்ட்ஸ் போடுவானுங்க, லைவ்ல வந்தோம்னா. அது மாரிலாம் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் நெறைய பேர் நம்ம "அக்கா உங்க வீடியோ எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. உங்க வீடியோலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப அ உபயோகமா இருக்கு." அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாரியும் கமெண்ட்ஸ் வரும். இது மாரியும் கமெண்ட்ஸ் வரும். நம்ம வந்து எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் போயிட்டு இருக்கிறோம். ம் மைக் கேக்குதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில டைம்ல பார்த்தீங்கன்னா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் மைக் வேலை செய்யாத போயிடும். அதனால வந்து என்னுடைய அனுபவங்கள வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். யூடியூபால நம்மளுக்கு நெறைய நன்மைகள் இருக்கு. இப்ப வீடியோ போட்டு சம்பாரிக்க முடியுமா? அப்படின்னா கேட்டீங்கன்னா, அ வீடியோ போட்டுனா நமக்கு கம்மியா தான் வரும் காசு. சரிங்களா? ஷார்ட்ஸ்லாம் வந்து நமக்கு கம்மியா தான் வரும். பெரிய வீடியோ போடணும். பெரிய வீடியோ போட்டீங்கன்னா நெறைய காசு எடுக்க முடியும். லைவ்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்ச் ஹவருக்காக நம்ம லைவ் போலாம். லைவ்ல பார்த்தீங்கன்னா கம்மியா தான் வரும். என்னுடைய அனுபவம் நான் சொல்றேன். நெறைய பேருக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா வந்து 1 வருஷம் ஆகப்போது மானிட்டேஷன் ஆயிட்டேன். பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வந்துட்டுருக்கு. அதுவும் நீங்க 70% பார்த்தா தான் காசுன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து மத்தவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ம். சரிங்களா? அதனால வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். சரியா? என்னுடைய அனுபவம் தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அ உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூடியூப்ல வீடியோ போடலாமா? வேணாமான்னு தோணும் இல்லையா? யூடியூப் பிளாட்ஃபார்ம நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ப கடைக்கு ஒரு பேனரோ, உங்க தொழிலுக்கு ஒரு வந்து இது ஒரு விளம்பர பலகையா நீங்க வச்சுக்கிட்டு, உங்க பிளாட்ஃபார்ம நீங்க பெருசாக்கிக்கங்க. அப்ப வந்து நம்ம தொழில் வந்து இன்னும் மென்மேலும் முன்னேறிட்டே இருக்கும். சரிங்களா? பெருசாகிட்டே இருக்கும். அம் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா யூடியூப்ல வந்து நான் புதுசு. எனக்கு வந்து அவ்வளவாலாம் தெரியாது. இப்போ உங்களுக்கு எதனா தெரியும்னாலும் எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. சரிங்களா? இல்ல சிஸ்டர் இப்படிலாம் இருக்கு, அப்படிலாம் இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க. நான் தெரிஞ்சுப்பேன். சரிங்களா? ம் இது அப்புறம் என்ன சொல்லணும்னா, அப்புறம் Facebook பார்த்து ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களும் உங்க வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு. இப்ப நெறைய இடத்துலலாம் வந்து நம்மள பார்த்துட்டு ம் நீங்க நல்லா வீடியோ போடுறீங்க, நல்லா தச்சு தர்றீங்க, அ தச்சு குடுத்து பார்க்குறேன் நல்லாயிருக்கு. எங்க சொந்தக்காரங்களே நெறைய பேர் வந்து நல்லா வீடியோ போடுறோமா, நல்லா பேசுறோமா அப்படின்லாம் எனக்கு சொன்னாங்க. அ எல்லாருமே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. "நல்லா பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வராதவங்க நம்ம ஏரியால நம்ம கஸ்டமர் கொஞ்ச நாள் நம்மகிட்ட வராம இருப்பாங்களா, அவங்க "ஓ! நீங்க இந்த மாடல்லாம் தைப்பீங்களா? எனக்கு தெரியாதுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப துணி குடுக்க வராங்க. சில பேர் யூடியூப் நெறைய காசு வருதுல்ல கொஞ்சம் குறைச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி இருக்கு. அதனால நம்ம வீடியோ போடுறதுனால வந்து நம்மளுக்கு நெறைய நன்மைகள் இருக்கு. என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம தள்ளி வச்சுட்டு, அ வீடியோ போடணும். நான் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும். சரிங்களா? ஆம் இப்போ வந்து நெறைய சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சப்ஸ்கிரைபர் எதுல வருதுன்னு நம்ம போய் பார்ப்போம். இப்ப எதுல சப்ஸ்கிரைபர் வராங்கன்னே நமக்கு தெரிய மாட்டுது. நெறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? நான் 500 சப்ஸ்கிரைபர் என் பசங்க வந்து, "அம்மா 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க 1 மாசத்துலயே" சொல்லி கேக்லாம் வாங்கி வெட்டுனாங்க.
அம்மா என் பொண்ணு கேக்குது, "அம்மா இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நீங்க என்னம்மா ஒண்ணுமே கேக்கெல்லாம் வெட்ட மாட்றீங்க?" அப்படின்னு. கேக் வெட்டுறது பெருசு இல்லம்மா. நம்ம வந்து நெறைய வந்து இதனால நெறைய நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சம்பாரிக்கணும். நம்ம தான் நெறைய சம்பாரிக்கணும்மா. அப்புறமா நம்ம எல்லாமே பண்ணலாம். அப்படின்னு சொல்லி சொல்லி என் பாப்பாக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? நெறைய பேர் இப்ப சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா நம்ம ஜெயிக்கலாம். சரிங்களா? ஆனா வந்து ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா போடணும். சரியா? ஹார்ட் ஒர்க் வந்து உடனேலாம் நடந்துராது. சரிங்களா? நெறைய வீடியோஸ் போடணும். அப்பதான் வந்து ம் நெறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? மக்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி பார்த்துட்டு போடுங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதுதான். நெறைய பேர் வந்து புதுசு புதுசா எதிர்பார்க்குறாங்க. நம்ம வந்து புதுசு புதுசா போட்டே இருக்கணும். நீங்க என்ன பெரிய பெரிய மாடலா போடுறீங்கன்னா, எனக்கு எல்லாமே தைக்க தெரியும். ஆனா நான் கல்ல என்ன தைக்கணும் அதுதான் வீடியோவா போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கிட்ட வந்து எல்லாமே மிடில் கிளாஸ் தான் தைக்கிறவங்க. எல்லாமே வந்து சிம்பிளா தான் கேட்கறதுலாம் அந்த அளவு தான் இருக்காங்க. ஒரு ரூ. 100 ரூ. 200 அவ்வளவுதான் அவங்களால பட்ஜெட் முடியும். அததான் நம்ம வீடியோவே எடுத்து போடுறேன். நீங்க பேட்ச் ஒர்க்லாம் நம்மலாம் வேணும்னா நான் அதுவும் தச்சு குடுப்பேன். சரிங்களா? ஆம், நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா கோவிலம்பாக்கம், சென்னை சென்னை கோவிலம்பாக்கத்துல இருக்கு. நீங்க வேணா நம்மகிட்ட ப்ளவுஸ் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9940959547 என் நம்பர் இதான். நீங்க வந்து நான் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். அதே மாதிரி கூகுள்ல போட்டீங்கன்னாலும் முனிஷ் டெய்லர் அப்படி போட்டீங்கன்னா கோயிலம்பாக்கம் போட்டீங்கன்னா நம்மளோட கடை அட்ரஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ம் நான் சொல்றேன். அதே மாதிரி டெய்லருக்கும் டெய்லர் வாண்டட்டும் போர்டு போட்டிருக்கேன். நீங்க கோவில்பாக்கம் பக்கத்துல என்ன இருக்கீங்கன்னா, வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம டெய்லர் வேலைக்கும் ஆள் தேவை. நம்ம கடைக்கு வந்து நீங்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீட்டெயில் என்னன்னு சொல்லுவேன். சரிங்களா? ம் இத தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க. சரியா? அதாவது வேலை தேவை அப்படின்றவங்க கூப்பிடுங்க. தேவையில்லாத கால்ஸ்லாம் வேண்டாம். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்பர் வந்து நமக்கு வந்து நான் சொல்றேன். கூகுள்ல போட்டா நம்ம நம்பர்லாம் வரும். இருந்தாலும் சொல்றேன். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில வந்து லேஸ்லாம் சேல்ஸ் பண்றேன். லேஸு, லைனிங்கு எல்லாமே நான் சேல்ஸ் பண்றேன். சாரியும் சேல்ஸ் பண்றேன். ஓகேவா? நம்ம கடையில வந்து எல்லாமே இருக்கு. நம்மகிட்ட தைக்க விருப்பம்ன்றவங்க இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். திருப்பி சொல்றேன் 9940495947. நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க கொரியர் பண்ணி விட்டீங்கன்னா ஆன்லைன் சொல்றேன். கொரியர் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம வந்து தச்சு தருவோம். சரிங்களா? நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த மாதிரி தச்சு தருவேன். ஓகேவா? ம். விருப்பம் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஆனா கொஞ்சம் டைம் குடுங்க. நம்ம வந்து சீக்கிரமா தச்சு குடுத்துருவோம். சரிங்களா? அதுக்குன்னு ஒரே நாள்ல கேட்காதீங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்லாம் தச்சு தர முடியாது. சரியா? மத்த நாள்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா தச்சு குடுத்துருவேன். ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பத்தி ஃபீட்பேக் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா வந்து ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அனுபவங்கள் வந்து நான் திருப்பியும் வேற வீடியோல மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.